ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள் ஒரு அழகான வாக்கிங் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். அந்த வாக்கிங்கில் உங்களை சந்தித்து பேசிகிட்ருக்கேன் பார்த்திங்கன்னா. ஆகவே நீங்களும் டெய்லி வாக்கிங் போங்க. வாக்கிங் உடல் நலத்துக்கு மட்டுமல்ல, மன நலத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு தெரியும் வாக்கிங் போகிறது எவ்வளோ நல்லதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் எல்லாத்தினாலும் வாக்கிங் போக முடியுமானா கண்டிப்பாக போக முடியும். சிலர்னால் போக முடியாது. ஏன்னா அவங்களோட வேலை சுச்சுவேஷன், அவங்களோட ஜாப், அவங்களோட உடல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா போக முடியாத சூழ்நிலையோடு இருக்கலாம். ஆனால் ட்ரை பண்ணலாம். அதுக்காக நம்ம எப்படி முயற்சி பண்ணலாம், அதிலேருந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி நம்மளும் நம்மளுடைய பாடியை மனசையும் ஃபிட்டாக செய்கிறதுக்காக காலையில் நீங்கள் ஒரு 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு நம்ம எப்படி பார்த்திங்கன்னா வாக்கிங் போகலாம் அப்படிங்கிறத நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். நானும் உங்களை மாதிரி தான் ஒரு 7:30 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு இருந்தேன். வேலைக்கு 8 மணிக்கு போகணும்னா ஒரு 7:30 மணிக்காக நான் எப்போவுமே எழுந்திரிச்சிட்டு இருந்தேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 20 வருஷமாக வேலைக்கு போய் ஒரு 20 ஆண்டு காலமாக நானும் பார்த்திங்கன்னா 7:30 மணிக்கு எழுந்திரிச்சு அவசரமாக குளிச்சுட்டு வேலைக்கு போயிட்டுருந்தேன். பட் அதை மாற்றணும்னு நினச்சேன். அப்படி மாற்றும்போது பார்த்திங்கன்னா உடனே மாற்ற முடியாது. அதனால் நான் என்ன பண்ணேன் பார்த்திங்கன்னா 7:30 மணிக்கு எழுந்திரிக்கிறது பார்த்திங்கன்னா 7:15 ஆக்குனேன், 7 மணி ஆக்குனேன். சில வேலைகளை நான் கமிட் பண்ணிட்டேன். நான் பார்த்திங்கன்னா சும்மா தான் இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம நேரத்துலேயே எழுந்திரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒருத்தர்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தேன். நான் பேப்பர் போடுறேன் அப்படின்னு கமிட்மெண்ட் கொடுத்தேன். சில பேப்பரை வாங்கி நான் 6 மணிக்கு போட வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அப்புறம் என்ன பண்ணேன்னா, நான் பேப்பர் போட ஆரம்பித்தேன். பேப்பரை போடுறது ஒரு 1/2 மணி நேரம் வேலை தான். ஏன்னா அதை நான் எந்திரிக்கணும், ஒருத்தர் கமிட்மெண்ட் கொடுத்தாச்சுல்ல. அதனால் பார்த்திங்கன்னா பேப்பரை போட ஆரம்பித்தேன். அந்த பேப்பரை போட ஆரம்பிக்கிறதுக்காக, அந்த கமிட்மெண்ட்டுக்காக நான் 6 மணிக்கு எந்திரிக்க ஆரம்பித்தேன். 6 மணிக்கு எந்திரிச்சிட்டு என்னோடய வேலைகளை பார்த்துட்டு பேப்பர்லாம் போட்டு நேரத்துலேயே வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாக்கிங் போகணும், அவேர்னஸ் க்ரியேட் ஆச்சு. நம்மளுடைய ஹெல்த் மேலே ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆச்சு. ஏன்னா நம்மளுக்கு ஒரு 50 வயசு ஆயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா ஹெல்த் மேலே ஒரு அவேர்னஸ் ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன். எதாச்சியாக அந்த ப்ரோக்ராம் கிடச்சிது. அப்போ நம்ம நம்ம ஹெல்த் மேலே அவேர்னஸாக இருக்கக்கூடாதுக்காக அவேர்னஸ் க்ரியேட் பண்ணேன். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவேர்னஸ் முடித்தவுடனே நான் 5:30 மணிக்கு எந்திரிக்க ஆரம்பித்தேன். 5:30 மணிக்கு எந்திரிச்சு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா 5 மணி ஆகி 4:30 மணி ஆகி இன்றைக்கி 4:30 மணிக்கு எந்திரிச்சு சில வேலைகளை செய்துவிட்டு 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நானும் இன்றைக்கி வாக்கிங் போய் 2 வருட காலமாக வாக்கிங் போய் என்னுடைய ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும்.